வாங்க ஒரு கோதுமை மாவு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலெலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு பிணைஞ்சிட்டு பார்க்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கணுங்க. கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்குது. இந்த மாதிரி எடுத்து போட்டால் இப்படி போடுற மாதிரி இருக்குதுங்க. போட்டுட்டு பார்க்கலாம். இருச்சுங்க, குட்டி குட்டியாக போண்டா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்லேயே வச்சு வேக வச்சோம்னாங்க உள்ளே இருக்க மாவு நல்லா வேகும். கோதுமை மாவு போண்டா எந்திரிச்சு எடுத்துக்கலாங்க. போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்